காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம் சிம்மம், கலைகளின் தத்துவத்திற்கும், ஞானத்திற்கும், ஸ்திரமான சிந்தனைக்கும் ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை முடிக்காமல் விடக்கூடிய விடாமுயற்சி கொண்ட என் இனிய சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இனிய வணக்கங்கள். இப்பொழுது கிரக பெயர்ச்சிகள் வரிசையில் சனி பெயர்ச்சி என்பது ஒரு ராசியில் 2 1/2 ஆண்டுகளாக நிகழ்கிறது. அதனால் சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, குரு பெயர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் நாம் கொடுக்கின்றோம். அந்த வரிசையில் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் சனி பெயர்ச்சியானது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு, அதாவது மீனத்திற்கு பெயர்ச்சி என்பது, மீன வீடு என்பது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் பெயர்ச்சி ஆகின்றது. இதனால் உங்களுக்கு என்ன நன்மை, தீமைகள் அடையப் போகின்றது? இதனால் உங்களுக்கு என்ன நன்மைகள், எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது போன்ற விஷயத்தை ஒரு சிறிய விளக்கத்துடன் நாம் பார்க்க உள்ளோம். அதற்கு முன்பாக இந்த பதிவினை காணும் அன்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், உன் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நீங்கள் கொடுக்கும் ஒத்துழைப்பு எங்களை மென்மேலும் வளரத் தூண்டும். சரி, இப்பொழுது சிம்மம் என்பது ஒரு நிலையான சிந்தனையும், ஒரு நெருப்பு தத்துவம். இந்த சரம், சிரம், உபயம் வரிசையில் சிம்மம் என்பது ஸ்திர இயக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாகும். நீங்கள் எப்பொழுதுமே விடாமுயற்சியும், நிலையான சிந்தனையும், வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நிலையான சிந்தனையும், நெருப்பு எப்படி ஒரு ஸ்டீம் எப்படி நம்ம இதய துடிப்பு என்பது சீராக இயங்கி இருக்கும். ஆகையினால் நீங்கள் எப்பொழுதும் ஒரு நிலையான சிந்தனையும், ஒரு சிந்தனை வயப்பட இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய லக்னம் என்பது நெருப்பு தத்துவம். இந்த நெருப்பு தத்துவத்திற்கு ஆப்போனன்ட் எது? நெருப்பு நெருப்பு எதைக் கண்டு அணையும்? நீரால அணையப்படும். அப்பொழுது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமாம் மீனம் உபய லக்னத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ள உண்மை ராசி போது உங்கள் ராசிக்கு என்னவா இருக்கும்? உங்களுடைய எலிமெண்ட்ஸ், பஞ்சபூத எலிமெண்ட்ஸ் நெருப்பு. இதனுடைய 8ஆம் இடத்தில் உள்ள நெருப்பு நீர், உபய நீர், கடல். அப்பொழுது நீங்கள் எவ்வளவு பெரிய உஷ்ணம், உங்களுடைய எண்ணம், சிந்தனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எவ்வளவு ஒரு ஃப்ரீக்வன்சியா நீங்கள் இருக்க முயற்சிப்பட்டாலும், இந்த நெருப்பு எங்க போணும்? எவ்வளவு ஒரு வெப்பத்தை இருந்தாலும் கடல் நீரில் கரும்போது காணாமல் போய் அதனுடைய வேகங்கள் தணிந்துவிடும். அப்பொழுது என்னவென்றும், இந்த சனிப்பெயர்ச்சி நிகழ்வானது உங்களுக்கு இந்த 2 வருட காலங்கள் உங்களுடைய வேகத்திற்கும், உங்களுடைய சிந்தனைக்கும் நீங்க எவ்வளவுதான் ஆக்ரோஷமாக போர்பட்டாலும், உங்களுடைய பஞ்சபூத எலிமெண்ட்ஸ், உங்களுடைய நெருப்பு தத்துவம், உங்களுடைய சிந்தனைய நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு ஒரு உதாரணமாக எடுத்தால், ஒரு ஒரு இரும்ப எடுத்து அடுப்புல ஒரு நெ ஒரு நெ நம்ம ஒரு நெருப்பு எரிஞ்சு கொண்டிருக்கின்றது. இல்ல ஒரு ஸ்டீம் நம்ப கொதிக்கிற தண்ணி எடுத்து ஒரு 1000 1 லிட்டர் தண்ணி எடுத்து 10 லிட்டர் தண்ணி கிடந்தா என்ன பண்ணுவோம்? 100 நார்மல் டெம்பரேச்சர் வந்துரும். அதேபோல நீங்கள் எவ்வளவுதான் சமுதாயத்தில் நல்ல பெயர்கள், நல்ல சிந்தனைகள், தூயமான ஒழுக்கங்கள் இதெல்லாம் செய்ய முற்பட்டாலும், உங்களுடைய ராசிக்கு சனி திசையோ அல்லது இந்த இடத்துல கூட நட்சத்திரங்கள் வரிசையில் இந்த இடத்துல சனி திசை, குரு திசை, புதன் திசை நடைபெறக்கூடிய அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை நாம் தவிர்த்து விடலாம். அப்பொழுது இதில் உங்களுக்கு என்ன நன்மை, என்ன தீமை? 8ஆம் இடம் என்பது எப்பொழுதுமே எதிர்பாராத நன்மைகள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கணும், லாட்டரி சீட்ல வரணும், அல்லது எதிர்பாராத ஒரு இன்வெஸ்ட்மென்ட் போன்ற விஷயங்கள் இருக்கும் பொழுது, உங்களுக்கு இதை சார்ந்த விஷயத்தில் எதிர்பாராத விஷயங்கள், திருமணம் போன்ற விஷயங்கள் ஒரு உழைப்பே இல்லாத நடந்துரும். உழைப்பு அதிர்ஷ்டம் என்பது எப்பொழுதாக ஒருமுறை தான் வரும். ஆகையினால் உங்களுடைய எண்ணங்கள் அனைமே, எண்ண பசிகள் அனைத்தையுமே உங்களுடைய எண்ணத்திற்கு ஏதோ நெகட்டிவான சிந்தனைகள். அதாவது ஒரு மனிதன் வேகமா போயிட்டே இருக்கிறான். ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்துல நீங்க முயற்சி பண்றீங்க. 100 கிலோமீட்டர் வேகத்துல உங்கள பின்னோக்கி இழுத்தா என்ன பண்ண முடியும்? அப்ப போட்டு அந்த 100 கிலோமீட்டர் வேகத்துல இருந்து 50 கிலோமீட்டர் வேகத்துல நீங்க முயற்சி பண்ணும்போது 100 கிலோமீட்டர் வேகத்துல ரிவர்ஸ் போகும்போது, உங்கள பின்னோக்கி இழுத்து விடும். அதுபோல உங்களுடைய எண்ணம், சிந்தனைகள் எல்லாமே ஆப்போனன்ட்டுக்காக உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே அடுத்து அஷ்டமம் என்பது இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கங்க. லக்னம் என்பது நீங்க. 7ஆம் இடம் சமயம் சார்ந்துச்சு. உங்களுடைய பணம், பொருளாதாரம் என்பது 2ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் உங்களால் எதிரிகளுக்கு நன்மையாக ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். ஆகையினால் நீங்க மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் ஏமாந்தால், உங்களுடைய பணம், பொருள், உங்களுடைய சிந்தனை, செயல்கள் அனைத்துமே மற்றவர்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும். இதுதான் இவருடைய இயல்பு. இதுதான் பஞ்சபூத தத்துவனுடைய இயல்பு. ஆகையினால் இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்னக்காரங்கள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடனும், சுய சிந்தனையுடனும் இருந்தால் நீங்கள் இந்த அஷ்டம சனியிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். சரி, இதற்கு என்ன சார் பரிகாரம்? இதிலிருந்து எவ்வாறு தப்பிப்பது? இந்த 8ஆம் இடத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு பாவம் என்றால், காலச்சக்கரத்தின் 7ஆம் இடம் சனியினுடைய வீடு. இந்த சனி என்பது உங்களுக்கு 6, 7 உங்களுக்கு கடனும் கொடுக்கும், நோயும் கொடுக்கும். அதிலிருந்து அருப்தியான விஷயங்களையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாவம் தான். ஆகையினால் உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு உங்களுடைய லக்னமும் சூரிய பகவானை நீங்க வழிபடும் பொழுது, இந்த தீவினையிலிருந்து மிகப்பெரிய ஒரு துன்பத்தை விலகிவிடலாம். உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ஜீவன் என்றால் இந்த சிம்ம லக்னம் உடைய லக்னாதிபதியாகிய சூரியன். காலையில் எழுந்ததும் சூரியன் நமஸ்காரம் செய்வது, சூரியனை வழிபடுவது, சூரியன் எவ்வாறு பராக்கிரமமாக இருக்கிறது, யாருக்கும் தயவுதாட்சணை பார்க்காமல் அனைவருக்கும் ஒரே சீரான ஒளியை தர முற்படுகின்றதோ,
அதேபோல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நேர்மையாகவும், சுய சிந்தனையுடனும் இருக்கும் பொழுது, உங்களை வந்து நிறைய பாதுகாக்கும். இந்த சிம்ம ராசி இந்த எஜுகேஷன் டூரிசம்ல நீங்க பார்த்தீங்க என்றால், இந்த காலகட்டங்கள்ல வந்து நீங்க சிம்ம ராசி இருந்தா ஒரு போலீஸ் துறையில் மிகப்பெரிய ஒரு சைன் பண்றது, துப்பறியும் துறையில இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு டாக்டர் ஆகுறது, ஒரு மெக்கானிக்கல் துறை, இதுமாரி இண்டஸ்ட்ரியல் துறை, இது மாரி இருக்கிறவங்கலாம் அனைத்திற்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் மேலும் மேலும் முன்னேறும். கல்வி சார்ந்த துறையில் நீங்க கஷ்டப்பட்டாலும் மேற்கொண்டு முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலை அனைத்தையுமே உங்களுக்கு வந்து கொடுக்கும். இது வந்து எந்த தவறுமே இல்ல. வீடு, நில, வாகனங்கள் போன்ற விஷயத்திலெல்லாம் உங்களுக்கு அபிவிருத்தி கொடுக்கும். ஆனால் லக்னம் சார்ந்து இயங்கும் பொழுது, நீங்க வண்டி வாகனத்திற்கு வந்து மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும். பொருளாதார விஷயத்துல மேல ஸ்டாண்ட் பண்றோம். இது எல்லாமே பொருளாதார விஷயத்தை உங்களுக்கு அள்ளி கொடுத்தாலும், நீங்க தனி மனித வாழ்க்கையில் நிம்மதி என்பது, "சார் நிம்மதி என்னால என்ன விலை? என்னால ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியலையே! வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லை. என்னை சுற்றி அனைத்துமே இருக்கின்றது. என்னால் எதையுமே அனுபவிக்க முடியலையே! என்ன சார் செய்யறது?" அப்படி போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வரக்கூடிய இந்த 8ஆம் இடத்தில் இந்த திசாபுத்தி காலங்கள் நடக்கின்றது. அப்பொழுது நீங்கள் எவ்வாறு என்ன பண்ண வேண்டும்? ஒரு மறைவிடத்தில் தியானம் பண்றது, கடல் சார்ந்த கோயில்கள் இருக்கிறது, நீர்நிலை சார்ந்த இப்ப வந்து கடல்னா கடலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. நீர் நீர் சார்ந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய கடவுள் இதெல்லாம் வந்து இதனால வந்து நீர் நீர் இந்த 8ஆம் இடம் என்பது நீர் தத்துவம். அதனால நீர்நிலைகளை கண்டால் உங்களுக்கு ஆகாது. அதனால நீர் தத்துவம், நீர் பிடிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டு, நீங்கள் தெய்வ வழிபாடு காலையில எந்திரிச்சோனே சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்து, சூரியனார் கோயிலுக்கு போகிறது, போன்ற விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கும்போது, இதிலிருந்து துன்பம், துயரங்களை வெளிப்படலாம். இந்த காலகட்டம் என்பது அரசு துறையா இருந்தாலும், குழந்தைகள் இருந்தாலும், தன்னுடைய உடல் நலத்திலும், மற்ற நலத்திலும் முன்னேற்றம் கண்டு, நேர்மையான வழியில் செயல்படுத்துவது நல்லது. இந்த காலகட்டம் வந்து மாணவ, மாணவிகள் இதுக்கெல்லாம் எதிர்பாராத படிப்பு, எஜுகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, டக்குனு மேலே எந்திரிக்கும். இந்த அதிர்ஷ்டம் என்பது எப்போதும் ஒரு முறை தான் இருக்கும். ஆசிரியர் நல்ல பேர் வந்து, நண்பர்களிடம் வந்து தோத்து போறது, ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது, காதல் போன்ற விஷயங்கள்லாம் தோல்விகளை முடிவதற்கான உண்டான சந்தர்ப்பங்கள்லாம் அமையும். ஆகையினால் எக்காரணம் கொண்டும் மனம் என்பது ஒரு சிந்தனை வயப்படாமல் நீங்கள் நேர்மையான சிந்தனைகள் நீங்கள் போகும்பொழுது, இந்த பாதிப்பிலிருந்து ஓரளவு தப்பித்துக் கொள்ளலாம். ஆகையினால் இந்த தொழில்துறை என்பது பாதிக்காது. ஃபைனான்சியல் சார்ந்த விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணும் பயந்து விட வேண்டாம். இந்த திசாபுத்தியில உங்களுக்கு எந்தெந்த திசாபுத்திகள் உங்களுடைய ஜாதகத்தில் சனி திசை, குரு திசை, புதன் திசை. அதே யோகத்தில் இந்த திசையில் சனி புத்தி, சனி அந்தரகம் சூட்சமம். அப்பொழுது உங்களுடைய திசாபுத்தி காலங்கள் தகுந்த மாரி தான் ஜோதிடம் இயங்கும். நம்முடைய வேதிக் அஸ்ட்ராலஜியில் விம்சோத்ரி தசை அதாவது நட்சத்திரம் என்பது சந்திரன் நிற்கக்கூடிய ராசியை வைத்து தான் நமக்கு வந்து திசாபுத்திகள் வந்து இயக்குகின்றது. ஆகையினால் உங்களுடைய நடப்பு கால திசையில் எந்த எந்த திசை நடந்தாலும், அதில் சனி திசை நடக்கும் பொழுது, சனி திசை, சனி புத்தி, சனி சூட்சமம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் மிக எச்சரிக்கையாகவும், அந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாகவும், அமைதி காத்து நேர்மையான வழியில் செல்லும்பொழுது, இந்த பாதிப்பிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அதற்கு உங்களுடைய ஜாதகம், அதாவது உங்களுடைய ஹாரோஸ்கோப் எனக்கூடிய பிறப்பு கால விளக்கப்படத்தில் உள்ளக்கூடிய விம்சோத்தரி தசையை நீங்க அனலைஸ் பண்ணி, அதை கோச்சார கிரகத்துடன் வந்து மிங்கிள் பண்ணி நீங்க பார்க்கும் பொழுது, உங்களுக்கு ஒரு சில விதமான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையினால் எக்காரணத்தைக் கொண்டும் தானத்தில் மிகப்பெரிய தானம் எது? நிதானம். நிதானத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க கடைக்கணும்போது, நீங்கள் தானே வெற்றி பெற்ற மனிதர். திடீர் அதிர்ஷ்டத்தினால் மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைக்கும். சரி அன்பர்களே, நாம் மீண்டும் பதிப்பில் காண்பலாம். நன்றி, வணக்கம்.